கடவுளின் கனிவிரக்கத்தால் லொயாலா கல்லூரி 100 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. இந்த நேரத்தில் நூற்றாண்டு விழாவின் யூபிலி நல்வாழ்த்துக்களை புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் சார்பாக கரவொலி எழுப்பி நாம் அனைவரும் நிர்வாகத்தினருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். சுடர்விட்டு எரிகின்ற தீபத்தை வணங்காமல் நீ ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டதற்கு பித்தன் இவ்வாறு பதில் சொன்னான். எரிவதை விட ஏற்றுவது மேல் என்று சொன்னான். லொயாலா கல்லூரி பல லட்சம் மாணவர்கள் தீபமாக எரிவதற்கு தன்னை தீக்குச்சியாக தியாகம் செய்திருக்கிறது. இயேசு சபையின் குருக்கள், உழைத்து மரித்தவர்கள், இன்று உழைத்து கொண்டு இருப்பவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் எஃப்எஸ்ஏ சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சராசரி மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்கிறான் என்றால் அவன் படித்து வேலைக்கு சென்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து பேர பிள்ளைகளை கண்டு அந்த பேர பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்து கொள்ளு பேரன்களை பார்க்கின்ற வயது 100 ஒரு மனிதனுக்கு. ஆனால் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி 100 ஆண்டுகள் என்பது ஒரு அபார வளர்ச்சி. 1925 75 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இக்கல்லூரி. ஆனால் இன்று ஏறக்குறைய 10,000 மாணவர்கள் தற்போது படிக்கிறீர்கள். 100 தலைமுறைகள், பல லட்சம் மாணவர்கள் இங்கே கல்வி பெற்று சென்றிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் கலை, அறிவியல், அரசியல், பொருளாதாரம், வணிகம் என அத்துணை துறைகளிலும் லொயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் நீங்கள் தடம் பதித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை இந்த நேரத்திலே மனதார வாழ்த்தி கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். லொயாலா கல்லூரிக்கும் எஃப்எஸ்ஏக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக அந்த சபை தலைமை சகோதரி இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்களோடு ஒரு 2 நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். எமது சபையின் நிறுவனர் தந்தை ஜான் ஆலன் என்று இப்பொழுது சொன்னார்கள், பேராயர் ஆலன் என்று. அவர்தான் எங்கள் சபையை தோற்றுவித்தவர். நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் மில்கில் சபையை சார்ந்த ஒரு அருட்தந்தையாக சென்னையிலே மிஷினரியாக வந்து பணி செய்கிறார். பங்கு தந்தையாக இருந்தபோது அவருக்கு வயது 30 மட்டுமே. எங்களது சபையை ஆரம்பிக்கின்ற போது அவருக்கு வயது 30. அப்புறம்தான் லொயாலா கல்லூரி பேராயர் எல்லாம். அங்கு வெப்பேரி மண்ணிலே ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நிறைய ஆங்கிலோ இந்தியர்கள் தான் சென்னையில் இருந்தாங்க. அவர்களது பிள்ளைகள் வசதி வாய்ப்புகளோடு படிப்பதற்கு நிறைய தளம் அப்பொழுது சென்னையில் இருந்தது. அவர்களில் வீடுகளில் வேலை செய்வதற்கு பஞ்சம இனம் சார்ந்த மக்கள் ஒரு பகுதியினர் இருக்கின்றனர். ஜான் ஆலன் இந்த ஜாதிய வேறுபாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் பங்கு தந்தையாக வந்தவுடன் இது என்ன இப்படி ஒரு வேறுபாடு சென்னையில் இருக்கிறது, இதற்கென்று நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் அந்த பஞ்சம இனம் சார்ந்த பிள்ளைகளை பார்க்கின்ற போது 13 படிப்பறிவு இல்லாமல் ஒரு அடிமைகளாக அவர்கள் நடத்தப்படுவதை பார்த்து அந்த பஞ்சம இனத்திலிருந்தே 3 பெண் பிள்ளைகளை எடுத்து அவர்களை சகோதரியாக அருட்சகோதரியாக பயிற்றுவித்து ஒரு சபையால் தான், ஒரு அருட்சகோதரிகளால் தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை தர முடியும் என்ற ஒரு விசால பார்வையோடு எங்கள் சபையை அவர் ஆரம்பித்தார். எங்களது சபையின் தனிவரம் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தோழமையில் பெண் குழந்தைகளுக்காக ஆரம்பித்தது தான் எங்களது சபை. அதற்கு பிறகு அவர் ஆயரானார், பேராயராக உயர்த்தப்பட்டார். சென்னை மறை மாநிலத்தில் பேராயராக அவர் பொறுப்பு வகிக்கின்ற போதுதான் இதே பாணியில் அவரது விசாலமான அந்த பார்வையோடு சென்னையில் இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களுக்கு உயர்கல்வியை கொடுப்பதற்கு ஒரு சிறந்த கல்லூரி இங்கு இல்லை என்று திருச்சியில்
சென்ட் ஜோசப் கல்லூரியில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 ஆண்டுகள் தொடர் தீவிர முயற்சியால் இந்த கல்லூரி இங்கு வரப்பட்டது. தொல்லையின் பொருட்டு, பைபிளில் வருதில்ல, விரும்பி நான் தரலனாலும் தொல்லையின் பொருட்டாவது நாம் இங்கு வர வேண்டும் என்று கல்லூரி, லோயாலா கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு எமது நிறுவனர் தந்தை இந்த இடத்திலே ஒரு விதையை ஊன்றியது நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. இந்த நேரத்திலே லோயாலா கல்லூரியின் நிர்வாகத்தோடு எஃப்எஸ்ஏ சபை ஒரு வேண்டுதலை வைக்கிறது. நாம் இந்திய திருச்சபையில், தமிழகத்தின் திருச்சபையில் நிறைய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது பள்ளிகளாக இருக்கட்டும், உயர்கல்லூரி, இதுபோல் கல்லூரிகளாக இருக்கட்டும். அவரவர்கள் அந்தந்த சபை சார்ந்து ஒரு தனித்தனி கேபினாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டு கடந்து அடுத்த நூற்றாண்டுக்கு காலடி எடுத்து வைக்கின்ற லோயாலா கல்லூரி, இயேசு சபை குருக்கள் நாம் இணைந்து எவ்வாறு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நமது கல்வி அறிவை நிறைவாக தர முடியும் என்ற ஒரு ஒன்றிணைந்த உயர்கல்வியை பெறுவதற்கு பிற துறவற சபைகளோடு இணைந்து நாம் செய்தால் இந்த இடத்தில் இடம் கிடைக்காத பிள்ளைகள் அந்தந்த கல்லூரியில் அந்தந்த பகுதிகளில் கல்வி வாய்ப்பை பெறுவார்கள். தரமான கல்வி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதற்கு என்னிடம் வளம் இருக்கிறது என்றால் அந்த வளத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என எங்களது நிறுவனர் தந்தை இந்த நேரத்திலே என்னை உங்களோடு இதை சொல்கிறார். அதன் அடிப்படையில் இதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக நிறைய இளம் மாணவர்கள், மாணவிகள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கின்ற போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைய அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன், சும்மா லைட்டாக உங்களோட, ஏன்னா நான் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. பையனுங்க நிறைய பேர் பாய்ஸ் தான், இதில் யூஜி தான் உங்களுக்கு, பிஜி தான் கேர்ள்ஸ் வருவீங்க. பாய்ஸ்ன்னு பார்க்குறப்ப கேர்ள்ஸ்ன்னு பார்த்தாலும் பெற்றோரிடம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கையில் 5 வயசில் போய் அம்மாட்ட அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான்னா ஐ டூ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 15 வயசில் போய் அம்மா ஐ லவ் யூனா காசுலாம் தரமாட்டேன், என்கிட்ட காசுலாம் இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வயசில் போய் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். அம்மா என்ன சொல்லுவாங்க, யார் அந்த பொண்ணு, எங்கே இருக்கா, அவன் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். 35 வயசில் போய் ரொம்ப சோகமா அம்மா ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பயே நான் சொன்னேன்ல, நீ எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு 80 வயசு இருக்கிறப்ப பையன் மெதுவாக கிட்ட போய் அம்மா ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்பா என்கிட்ட போகும்போது என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவான். பையன் டைலாக் மாற்றினானா இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அவன் சொன்னது என்ன, ஐ லவ் யூ மட்டும்தான். ஆனால் அம்மாவுக்கு தெரியும் எதுக்கு பையன் இதை சொல்கிறான். அவ்வளோ உஷார் பார்த்து எல்லா அம்மாங்களும். அப்பா அதை விட கொஞ்சம் உஷார். பையன்களுக்கு அப்பாவை பார்த்தாவே வில்லன் மாதிரி தான் தோணும். ஆனால் அப்பா பார்ப்பார், பேசலாம் மாட்டார். என்ன பையன் காலையிலேருந்து குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டே இருக்கிறான், என்ன வேணும்னு கேட்டு சொல்லு, சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவர்களின் தோள் மீது உங்களது சுமைகள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் ஒரு நாளும் வலிப்பதாக சொன்னதே இல்லை. எனவே பெற்றோருக்கு நீங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது, ஆசிரியர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி. +2 முடித்து கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். நீங்கள் என்னங்க மதர் டீச்சர்ஸ் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3 ஆண்டுகளும் உங்களோடு உங்களுடைய பேராசிரியர்கள் நடந்து கொண்டே இருப்பார். உங்களை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, அரியர் வச்சிடாதப்பா, பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எப்போ பார்த்தாலும் சில ப்ரொஃபஸர்ஸு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் படித்து முடித்து வெளியில் சென்றவுடன் உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க, நீ சாப்பிட்டியா இல்லையா, வளர்ந்தியா வளரலையா, எங்கே வேலை கிடச்சிச்சு, ஒரு நாதி இருக்காது. உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் நம்மை கவனிப்பதற்கு இந்த கல்லூரியை முடித்து வெளியில் செல்கின்ற போது யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க.
இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்த பேராசிரியர்களை கடவுளாக நினைத்து அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு செய்கின்றவற்றை நீங்கள் அப்படியே கடைபிடியுங்கள். மூன்றாவது, உங்களது வேரை ஆழமாக ஊன்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த துறையை எடுத்து படிக்கிறீர்களோ அதில் ஆழமாக அகலமாக நீங்கள் உங்களை அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இது மூன்றையும் நீங்கள் நிறைவாக செய்கின்ற போது நிச்சயமாக உங்களது இந்த இளமை பருவம் ஒரு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே 100 ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே லொயாலா கல்லூரி கடந்த காலத்தின் மரபுகளை போற்றி பாதுகாக்க வேண்டும். எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதனுடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று முன்னோர்களின் மரபுகளை நாம் அப்படியே பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த நிகழ்காலத்திலே சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நாம் எடுக்கின்ற அத்துணை பங்களிப்புகளுக்கும் நன்றி சொல்கின்ற நேரம்தான் இப்பொழுது நாம் திருப்பலியோடு நன்றி செய்வோம். எதிர்காலம் வருகின்ற தலைமுறைக்கு நாம் அவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்து தருகின்ற ஒரு நன்றி உணர்வோடு செய்கின்ற ஒரு செயல். அந்த திட்டமிடுகின்ற செயலில் தயவு செய்து எப்பசையும் இணைத்து கொள்ளுங்கள். எனவே இது ஒரு மிக சிறந்த ஒரு தளம், ஒரு கல்லூரி. இது இன்னும் பல ஆண்டுகள் நீடூழி வாழ வேண்டும், நிறைய லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி.